வலைத்தளம் போற்றிடு இணையில்லாமா காவியம். உலக சோசலிச வலைத்தளத்திலிருந்து இந்த பகுப்பாய்வு ஈரான் மீது அமெரிக்கா முன்னெடுக்கும் கடற்படை முற்றுகை நடவடிக்கைகள் பாதுகாப்பு என்ற பெயரில் மறைக்கப்படும் ஒரு ஆக்கிரமிப்பு மூலோபாயம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. உலக எரிசக்தி நரம்பு குழாயான நீரிணையை கட்டுப்படுத்துவது எண்ணெய் விலை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தின் துடிப்பையே கட்டுப்படுத்தும் முயற்சியாகும். இந்த நடவடிக்கை ஈரானை தனித்து குறிவைப்பதல்ல, அது சீனாவை பொருளாதார ரீதியாக சுழல வைக்கும் உலக சந்தைகளின் நரம்பை பிடிக்கும் போட்டியாகும். உலகளாவிய ஆதிக்கத்தை மீண்டும் கட்டமைக்க நகரும் ஒரு பரந்த திட்டத்தின் பகுதியாகும். இந்த முற்றுகையின் விளைவுகள் மிகப்பெரியவை. எண்ணெய் விலையேற்றம் மட்டுமல்ல, உணவு தட்டுப்பாடு, விநியோகச் சங்கிலி சீர்குலைவு, இவை அனைத்தும் உலக பொருளாதாரத்தை ஆழமான நெருக்கடிக்குள் தள்ளும் அபாயத்தை உருவாக்கியிருக்கின்றன. மேலும் ஒரு சிறிய கடற்படை மோதல் கூட பெரிய சக்திகள் நேரடியாக மோதும் பேரழிவு போராக வெடிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. உலகளாவிய பதட்டம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்கா முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைகள் உலகத்தை ஒரு புதிய மிக ஆபத்தான கட்டத்துக்கு தள்ளுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். வணக்கம். ட்ரம்ப் நிர்வாகமானது சர்வதேச சட்டங்களை மீறி ஹோர்மூஸ் நீரிணையை முற்றுகையிட்டுள்ளது. இந்த முற்றுகையானது அப்பட்டமான போர்க்குற்ற நடவடிக்கையாகும். ஈரானுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கு, உலகத்தில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் தொடுக்கப்பட்டுள்ள இந்த ஒழுக்கமற்ற குற்றவியல் போர் நடவடிக்கையை உலக சோசலிச வலைத்தளம் வன்மையாக கண்டிக்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் குற்றவியல் போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார விளைவுகள் ஏற்கனவே பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. உன்னைத் தொடும் எரிசக்தி செலவுகள், உணவு தட்டுப்பாடுகள் மற்றும் இப்போது நிலவிக் கொண்டிருக்கும் ஒரு பரந்த இராணுவ மோதலின் அபாயம் ஆகியவற்றின் மூலம் உலக தொழிலாளர் வர்க்கமே இதற்கான விலையை கொடுக்க தள்ளப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடு என்பது ஈரானின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் உட்பட பாரசீக வளைகுடா பிராந்தியம் முழுவதையும் தன் வசப்படுத்தி ஆரம்பத்தில் இருந்தே இந்த போரின் மூல மைய இலக்காக அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முற்றுகையானது உலகெங்கிலும் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த வழிகளை, குறிப்பாக ஹோர்மூஸ் நீரிணை, பனாமா கால்வாய், கிரீன்லாந்து அதாவது வடகடல் மீதான போக்குவரத்து பாதையில் இருக்கின்ற கிரீன்லாந்து நோக்கிய வழிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு பரந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் நடவடிக்கையின் பகுதியாகத்தான் இந்த ஹோர்மூஸ் நீரிணை மீதான முற்றுகை இன்றைக்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. நீண்ட காலமாக பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து வரும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகளாவிய வர்த்தக பாதைகளின் மீது இராணுவ மேலாதிக்கத்தை செலுத்துவதன் மூலமும் உலகின் நீர்வழிகள் மற்றும் மூலப்பொருட்களை தனதாக்கிக் கொள்வதன் மூலமும் எல்லாவற்றிற்கும் மேலாக தனது எதிரியான சீனாவிற்கு இந்த மூலப்பொருட்கள் செல்வதை தடுப்பதன் மூலம் அதன் பொருளாதார வீழ்ச்சியை ஈடுகட்ட முயற்சித்து வருகின்றது. ஈரானின் மிகப்பெரிய வாடிக்கையாளரான சீனா அதன் எண்ணெய் ஏற்றுமதியில் 80 முதல் 90% எடுத்துக் கொள்கின்றது. ஈரான் சீனாவுக்கு செல்லும் கப்பல்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளித்து வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹோர்மூஸ் நீரிணை முற்றுகையானது நடைமுறையில் ஈரானுக்கு எதிராக எவ்வளவு தூரம் ஒரு பொருளாதார போராக இருக்கிறதோ அதே அளவுக்கு சீனாவுக்கு எதிராக இருந்து வருகிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சீனாவின் எண்ணெயில் கிட்டத்தட்ட பாதியும் அதன் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில், அதாவது LNG வாயுவில் 1/3 பங்கிற்கு மேலாகவும் இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாகவே சீனாவுக்கு செல்கின்றன. இந்த முற்றுகையின் மூலம் அமெரிக்கா தனது முதன்மையான போட்டியாளரான சீனாவின் எரிசக்தி விநியோகத்தின் மீதும் அதே விநியோகத்தை நம்பியிருக்கும் தனது நட்பு நாடுகளான ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீதும் தனது அதிகாரத்தை செலுத்துகின்றது.
சீனாவுக்கு செல்லும் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் தடுக்க முயன்றால் அல்லாது தாக்கினால் அது சீனாவுடன் நேரடி இராணுவ மோதலுக்கான அபாயத்தை உருவாக்கியே தீரும். அமெரிக்க போர்க்கப்பல்கள் இப்போது 21 மைல் அகலமே கொன்ற குறுகிய நீர்வழிப்பாதையான ஹோர்மூஸ் நீரிணையை மிக நெருக்கமாக இன்றைக்கு முற்றுகையிட்டிருக்கிறதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. இதன் இருபுறமும் ஈரானிய ஏவுகணை தளங்கள், கடற்கரை பாதுகாப்பு படைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகள் உள்ளன. முற்றுகையை நெருங்கும் எந்த ஒரு ஈரானிய கப்பலும் உடனடியாக அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் கடந்த திங்களன்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு போர்க்கப்பலை இழப்பதோ அல்லது ஒரு பெரிய அளவிலான உயிர் சேதமோ ஏற்பட்டால் அது ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவை கைப்பற்றுவது உட்பட தரவழி ஆக்கிரமிப்புக்கான கோரிக்கைகளை, அதாவது நடவடிக்கைகளை அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் தீவிரப்படுத்தும். 82வது வான்வழி பிரிவின் துருப்புக்களும் கடற்படையினர்களும் ஏற்கனவே இந்த பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளனர், அதாவது மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ளனர். மேலும் 50,000க்கு மேற்பட்ட அமெரிக்க படையினர்கள் இந்த போர் முனையில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் நிர்வாகம் அதிர்ச்சியூட்டும் பொறுப்பற்ற தன்மையுடன் செயல்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் எண்ணெயை கைப்பற்றும் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். ஆனால் இது கடந்த கால அமெரிக்க நிர்வாகங்கள் பொருளாதார தடைகள் மற்றும் சர்வதேச சட்டங்கள் என்ற மொழியில் மறைத்து வைத்திருந்த கொள்ளைக்கார எண்ணத்தை இவர் ட்ரம்ப் தற்போது பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். பாதாள உலக குற்றவாளிகளின் முறைகள் இப்போது உத்தியோகபூர்வ அதிகாரப்பூர்வ அரசு கொள்கைகளாக இன்றைக்கு மாறியுள்ளன. 18 வயது, அதாவது அமெரிக்காவில் 18 வயதிலிருந்து 26 வயது வரையிலான அனைத்து இளைஞர்களும் ஆண்கள் கட்டாய இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் கையெழுத்திட்டு இந்த வருடம் 26ஆம் ஆண்டு இந்த வருடம் டிசம்பரில் நடைமுறைக்கு இந்த கட்டாய இராணுவ பயிற்சி வருகிறது. இந்த போரில், அதாவது இந்த போருக்கு இன்றைக்கு பீரங்கிக்கு குண்டுகளாக தீவிரமாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் உழைக்கும் மக்களின் பிள்ளைகள். அதாவது இந்த போருக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் இந்த இளைஞர்கள் தடுத்து நிறுத்த இருந்தால் இதற்கான போர் எதிர்ப்பு இயக்கத்தை கட்டி எழுப்பியே தீர வேண்டும். அதாவது தொழிலாளர் வர்க்கம் தனது சொந்த சுயாதீனமான அரசியல் அணிதிரட்டல் மூலம் இந்த முற்றுகையையும் ஒட்டுமொத்த போரையும் எதிர்த்து நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். தொழிலாளர் வர்க்கத்தின் பிள்ளைகள், அதாவது உழைக்கும் மக்களின் பிள்ளைகள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்காக சீனாவின் எரிசக்தி விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாசகாரி கப்பல்களிலும் பாரசீக வளைகுடாவின் கடற்கரைகளிலும் இறப்பதற்காக அனுப்பப்பட உள்ளார்கள். உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை நம்பியிருக்கும், அதாவது உழைக்கும் மக்கள் நம்பியிருக்கும் சமூக நலத்திட்டங்கள் மீதான வரலாறு காணாத தாக்குதல்கள் மூலமே இந்த போருக்கான நிதி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலாளி வர்க்கம் போரின் அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வரும் வேளையில் தொழிலாளர் வர்க்கமும் தனது எதிர்வினையை நனவுபூர்வமாக தயார் செய்தே ஆக வேண்டும். போரின் ஊற்றாக இருக்கும் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு எதிராக அமெரிக்காவிலும் சர்வதேச அளவிலும் தொழிலாளர்களை சுயாதீனமாக அணிதிரட்டுவதன் மூலமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இல்லாது போனால் இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் மற்றும் அனைத்து ஏகாதிபத்திய சக்திகளும் இந்த உலகத்தின் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக, துண்டாடுவதற்காக தங்கள் கையில் பாரிய அளவு அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமான மனித கலாச்சாரத்தையும் மனித இருப்பையும் கேள்விக்குள்ளாக்கும், அழிவுக்குள்ளாக்கும். ஏற்கனவே ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், ஒரு ஆயிரக்கணக்கான வருட வரலாற்றை கொண்டிருக்கின்ற ஈரானை தரமட்டமாக்குவோம், கற்காலத்துக்கு அனுப்புவோம்,
நிர்மூலமாக்குவோம் என்று மிரட்டி வருகின்றார். பைத்தியக்காரர்களின் கையில் இன்றைக்கு அணு ஆயுதங்கள் இருப்பதன் காரணமாக இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித குலமும் ஒரு அபாயத்துக்கு முன்னால் தள்ளப்பட்டிருக்கின்றது. எமது எதிர்கால சந்ததி வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த மறு காலனித்துவத்துக்கு எதிராக இந்த ஏகாதிபதி சக்திகள் மேற்கொண்டு வருகின்ற இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் தற்போது இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை நடவடிக்கையை மேற்கொண்டு அழித்தொழிப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை உலகம் பூராக இன்றைக்கு நடைமுறைப்படுத்த உள்ளார்கள். தற்போது காசா, இப்போ லெபனான், ஈரான் என்று இது தொடர்ந்து கொண்டு போகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆகவே இன்று மனிதகுலம் ஒரு அபாயத்துக்கு முன்னால் தள்ளப்பட்டிருக்கிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த கொடுமைகள் இதுக்கு எதிராக நான்காம் அனைத்து குழுவும் அதன் பகுதிகளான சோசியலிச சமத்துவ கட்சிகளும் இந்த போராட்டத்தை, அதாவது போருக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்து வருகின்றன. நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும், அதில் பங்களிக்க வேண்டும். இதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிகளை செய்ய வேண்டும். இல்லாது போனால் மிக மிக ஆபத்தான நிலைக்கு இன்றைக்கு மனிதகுலம் தள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நன்றி. References www.ws.org. Join us CP. Read the WSW's website. Questions by Socialism AI.